இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை கொலோன் நகரத்தினுடைய புனித ஹெரிபர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, உலகத்தில் அமைதி ஏற்பட மிக சிறப்பான விதத்திலே மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புனித கொலோன் நகரத்தினுடைய ஹெர்பர்ட் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 9ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஜெர்மனி தேசத்தினுடைய அரசு அவையில் மிகப்பெரிய ஒரு ஆளுநர் பதவியில் இருந்தவர் என்று தான், ஆலோசகர் பதவியில் இருந்தவர் என்று தான் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அரசனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவராகவும் அரசனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியவராகவும் இவர் கருதப்படுகிறார். அரசனுடைய பரிந்துரையால் கொலோன் நகரத்தினுடைய ஆயராகவும் இவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அரசனுக்கு ஏற்பட்ட சோதனைகள், புதிய அரசு பொறுப்பு ஏற்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், இவற்றிலெல்லாம் அரசனுக்கு உடனிருந்து இந்த குழப்பமான நேரங்களிலெல்லாம் அரசருக்கு துணையாக இருந்து அரசுக்கும் மக்களுக்கும் இவர் பேருதவியாக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கொலோன் நகரத்தினுடைய புனித ஹெரிபர்ட் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக ஏற்றுத்தான் இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தவக்காலத்தில் துன்பங்களை பற்றி சிந்திக்கிற நாம், துன்பங்கள் வருகிற நேரத்தில் அவைகள் இறைவனுடைய திருச்சித்தத்தால் வருகின்றன. அவற்றை துணிவோடு ஏற்க வேண்டிய மனதிடத்தை இறைவன் தர வேண்டுமாய் நம்ம ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் அரச அலுவலர் ஒருவர் இயேசுவிடத்தில் வருகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேய பகுதிக்கு செல்கிறார். கலிலேய பகுதியிலிருந்து அவருடைய சொந்த ஊர் பகுதிக்கு செல்கிறார். அங்கே தான் இந்த அரச அலுவலர் இயேசுவிடத்திலிருந்து என்னுடைய பணியாளர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரை நீங்கள் குணப்படுத்துங்கள் என்று இயேசுவை அழைக்கிறார். இயேசு உடனடியாகவே அரும் அடையாளங்களை நம்பினால் என்று நீங்கள் விசுவசிக்க மாட்டீர்களே என்று இயேசு அந்த அரசு அலுவலரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சொல்லுகிறார். அதாவது இந்த தலைமுறையினர் அருள் அடையாளங்களை தேடுகிற ஒரு தலைமுறையினர் தானே இருக்கிறீர்கள் அப்படி என்று இயேசு அவரிடத்தில் ஒரு சோதனையை வைக்கிறார். ஆனால் அந்த அரசு அலுவலர் இயேசுவிடத்தில், ஐயா, என்னுடைய மகன் இறக்கும் முன்பாக வாருங்கள் அப்படி என்று இயேசு வைத்த அந்த நம்பிக்கை சோதனையில் வெற்றி பெறுகிறார். உடனடியாக இயேசு, நீ புறப்பட்டு போம், உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் அப்படி என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் பிழைத்தானா இறந்தானா என்று கூட அவர் விசாரிக்காமல் இயேசுவினுடைய வார்த்தை நிச்சயமாக தன்னுடைய மகனை குணப்படுத்தும், தன்னுடைய பணியாளரை குணப்படுத்தும் என்று இயேசு அவரிடத்தில் நம்பிக்கையோடு செல்லும், உம்முடைய மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன அதே நேரத்தில் அவருடைய பணியாளர் குணம் பெற்றார் என்று தான் அவர் அறிந்து கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தால் கூட கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், ஒரு தந்தையும் ஒரு குழந்தையும் ஒரு பாலத்தை கடக்க ஒரு சூழல் ஏற்படுகிறது. பாலத்தினுடைய அந்த மறுமுனையில் மேகமூட்டமாக இருள் சூழ்ந்த ஒரு மழைக்காலம் அது. அப்பொழுது அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்கிற நேரத்தில் தந்தை அந்த குழந்தை இடத்துல, மகளே, என்னுடைய கரங்களை நீ இருக பற்றிக்கொள் அப்படி என்று சொன்னாராம். அதற்கு தான் அந்த குழந்தை சொல்லிச்சான், டாடி, நான் உங்கள் கையை பற்றி கொள்வதற்கு பதிலாக நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிங்களேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் தந்தை கேட்டாராம், நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்ட நேரத்தில், நான் சிறு குழந்தை, சில நேரங்களில் பராக்கு பார்த்துக்கிட்டு அச்சத்திலும் கலக்கத்திலும் உங்கள் கையை விட்டு விடக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சா நீங்கள் என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா, எந்த சூழ்நிலையிலும் என் கையை நீங்கள் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அன்புமிக்கவர்களே, இதுதாங்க விசுவாச வாழ்க்கை. நம்முடைய பாதை, நம்முடைய எதிர்காலம் தெளிவாக இல்லாவிட்டாலும், அல்லது மேகமூட்டமாக இருந்தாலும், அல்லது அச்சம் தரக்கூடியதாக இருந்தாலும், அல்லது சவால் தரக்கூடியதாக இருந்தாலும், கடவுளுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டோம் என்றால் விசுவாச வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஆண்டவரோடு பயணிக்கலாம் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தருகிறது. அழகான மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தவக்காலத்தில் இயேசுவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், அவருடைய வார்த்தையே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு என்பதை புரிந்து கொண்டு இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை வடிவமைத்து கொள்ள இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.